வணக்கம் மக்களே. எல்லோருக்கும் வணக்கம், இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 3 விடயங்கள் பார்க்க போகிறோம். அர்ச்சனா மேம் அவர்கள், ஆக்ட்ரஸ் அர்ச்சனா மேம் அவர்கள் கொடைக்கானல்ல அங்கே இருக்கின்ற மக்களுக்கு கொடுத்த மரியாதை, அவங்களுக்கு கிடைத்த மரியாதை, பல சகோதரர்கள் அங்கே இருப்பவர்கள், சகோதரிகள், பல அக்காமார்கள் சில படங்களை அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அர்ச்சனா மேம் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் அந்த கொடைக்கானல்ல அவங்க அந்த கொடைக்கானல் அப்படின்னாலே இயற்கை தான், நேச்சர். அப்போ அந்த பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது தொடர்பான சில தகவல்கள். இப்படி அர்ச்சனா மேம் அவர்கள் செல்கின்ற இடமெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதைகள், ரசிகர்கள் அவங்களை கொண்டாடுகின்ற விதம், எகெயின் அண்ட் எகெயின் அர்ச்சனா மேம் அவர்கள் மாயாவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் போலிகளுக்கும் பொய்களுக்கும் பதிலடி கொடுத்து கொண்டிருக்காங்க. அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம். அடுத்தது பேக் டு பேக் பிரதீப் அண்ணா அவர்களுக்கு கிடைக்க போகின்ற மரியாதைகள், தரமான சம்பவங்கள், அது தொடர்பாக சில அண்ணாமார் சில அப்டேட் தந்தாங்க. அதையும் பெருமையா நம்ம சொல்லிக்கிறோம். அதே நேரத்தில் விசித்ரா அவர்களுடைய ஒரு நாடகத்தன்மை, சரிங்களா, அது நேத்து பாத்தீங்கன்னா நேத்துல ஒரு 3 நாளா மணி அவர்கள், அப்புறம் விஷ்ணு அவர்கள், தினேஷ் அவர்களுடைய இன்டர்வியூ பாட்டா கொண்டிருக்கு. ஒவ்வொரு பாட்லையுமே ஏதோ ஒரு விதத்தில் புள்ளிகங்கும், அதாவது இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ரவீனா, ஜோபிகா, விசித்ரா, சரவண விக்ரம், அக்ஷயா, அனன்யா, விஜயவர்மா, இந்த புள்ளி கேங், டோட்டல் புள்ளி கேங்கோட உண்மை முகங்கள், பித்தலாட்டங்கள் வெளியில கொண்டிருக்கு, சரிங்களா. அந்த 3 எபிசோட் மக்களே, நேத்து முந்த நாள், அதுக்கு முதல் நாள் அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னாலே இவங்களுடைய முகத்திரையை கிழிச்சு கொண்டிருக்காங்க. இன்னும் 4 பாட்டு இருக்கான் வெளியே, சரிங்களா. அப்படி இருக்கக்குள்ள அவங்க சொன்ன உண்மைகளை விட இந்த திருடன் அப்படின்றவன், போலீஸ்காரன் திருடனை கண்டுபிடிக்கிறானோ இல்லையோ தெரியல, ஆனால் இந்த போலீஸ்காரனை கண்டுபிடிச்சு போட்டு திருடன் நான் தாயா திருடன் அப்படின்னு காமிச்சிருவான், சரியா, அவன் ஓட ஆரம்பிச்சிருவான். அப்படி விசித்ரா அவர்கள் பண்ண விடயம், சரிங்களா. அண்ட் பிரதீப் அவர்கள் விடயத்தில் அவங்க எவ்வளவு தூரம் நாடகம் ஆடி இருக்காங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, சரிங்களா. ஓகே, முதலாவது விடயம் தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள். இந்த மாயா பிக் பாஸ்ல இருக்கக்குள்ள ஒரு வார்த்தைன்னு சொல்லியிருப்பாங்க, எங்கிட்ட 5 படம் இருக்கு, நான் பிஸி ஆயிடுவேன், நான் மக்களை ஃபேஸ் பண்ணுவேன். ஆனால் அர்ச்சனா நடிச்சு கொண்டிருக்காங்க, அவங்க எப்படி மக்களை ஃபேஸ் பண்ண போறாங்க, அவங்களுக்கு படங்களும் கிடைக்காது, வாய்ப்புகளும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி. இங்கே வெளியில் வந்தோடனே இந்த மாயாவுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, வாய் இல்லாட்டா ஏதோ ஒன்று கொண்டு போயிடும்னு, அதுதான். ஊரே கழுவி ஊற்றுது. இந்தியாவில் இருக்க முடியாமல் தாய்லாண்டோ பேங்காக்கோ ஓடி போச்சு, நாட்டை விட்டு ஓடியாச்சு மாயா. ஆனால் அர்ச்சனா மேம் அவர்களை பார்த்தீங்கன்னா பிக் பாஸை விட்டு வெளியில் வந்தோடனே பட வாய்ப்புகள், இன்னும் அவங்க நடித்த படங்கள் வர இருக்கு, பாட்டுக்கள் வெளியில் வர இருக்கு, அது தொடர்பான அப்டேட் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடைகளுக்கும் நிறைய நிகழ்வுகளுக்கும் அவங்களுக்கு அழைப்பிதழ்கள் போய்கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க தைரியமா ஒவ்வொரு ஊருமே மக்களை போய் மீட் பண்ணி கொண்டிருக்காங்க. அங்க இருக்கின்ற மக்கள் இவங்களை தேடி வர்றாங்க, இவங்க கூட போட்டோ எடுக்கிறாங்க, இவங்க கூட டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க, இவங்களை வாழ்த்துறாங்க, எங்க விட சாப்பிட வாங்க அப்படின்னு அழைப்பிதழ்கள் அவங்களுக்கு போகுது. இப்படி அர்ச்சனா மேம் அவர்களை சிவப்பு கம்பளம் விடுத்து மக்கள் வரவேற்கிறாங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள் தேடி கொண்டிருக்கு. இதுதான் உண்மையான வெற்றி. இது அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுடைய நல்ல குணம், அவங்களுடைய செயல் மூலம் அவங்க பிக் பாஸ்ல எப்படி நடந்துக்கிட்டாங்க, எப்படி உண்மையா இருந்தாங்க அப்படி என்பதற்கு மக்கள் கொடுக்கிற மரியாதையே அது இந்த காலமே மாயாக்கு பதிலடியா கொடுத்து கொண்டிருக்கு. அதே நேரத்தில் பித்தலாட்டம் பண்ண இந்த மாயா இந்த நாட்டை விட்டு, ஊரை விட்டு இல்ல, நாட்டை விட்டே ஓடு அப்படின்ற மாதிரி ஓடினதையும் காலம் வெளிச்சம் போட்டு காமிச்சு கொண்டிருக்கு, சரிங்களா. இப்படி இருக்கக்கூட ரீசன்ட் அப்டேட், இப்போ அர்ச்சனா மேம் அவர்கள் கொடைக்கானல் இருக்காங்க. அப்போ அங்க போற வழிகள்ல, சாப்பாட்டு கடைகள்ல, அதுக்கப்புறம் அந்த நிறைய இடங்கள் இருக்கு, மலைகள் இருக்கு. அப்போ அங்க அந்த இடங்கள்ல அண்ட் கொடைக்கானல்ல பல மக்கள், பல சகோதர சகோதரிகள் அவங்கள மீட் பண்ணதாகவும் பேசினதாகவும் செல்ஃபி எடுத்ததாகவும் 2-3 செல்ஃபிகள் எனக்கும் அனுப்பியிருந்தாங்க இன்ஸ்டால. அண்ட் அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுடைய அந்த மொமெண்ட்ஸை அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்படி அர்ச்சனா மேம் அவர்களை மக்கள் கொண்டாடுவதை பார்க்க முடியக்குள்ள இதுதான் உண்மையா இருந்தா மக்கள் எப்படி நம்மளை கொண்டாடுவார்கள் என்பதற்கு உதாரணம், சரிங்களா. தலைவி வேற லெவல். இது அர்ச்சனா மேம் அவர்கள் பற்றிய அப்டேட். அடுத்தது பாத்தீங்கன்னா பிரதீப் அண்ணா அவர்கள். கண்டிப்பா பிரதீப் அவர்களுக்கு நடந்த அந்த துரோகம்,
கமல்ஹாசன் மாயாவுக்கு பண்ண ஒரு சேவை. சரிங்களா? சேவை அப்படி என்பதா இல்ல அடிமைத்தனத்தின் உச்சம் அப்படி என்பதான்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு தூரம் ஒரு முதலாளிக்கு எப்படி ஒரு விசுவாசமா ஒரு தொழிலாளி, சம்பளம் வாங்குற தொழிலாளி, அந்த விசுவாசம் அப்படின்றத விட பயம், நம்ம ஏதாவது சொன்னா நம்மளை வேலையை விட்டு நிற்கிடுவாங்களோ அப்படின்ற அந்த இதிலேயே கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் கமல்ஹாசன் என்ற பேரை மாத்திர அளவுக்கு அவர் நடந்துக்கிட்டார். சரிங்களா? ஸோ அப்படி அவருடைய நியாயம் இல்லாம நேர்மை இல்லாம மாயாவுக்கு அவர் சேவை ஆற்றியிருந்தாரு. அதன் மூலம் பாதிக்கப்பட்டது பிரதீப் அவர்கள். ஸோ மாயாவுக்கு பிரதீப் இருக்கக்கூடாது அப்படின்ற காரணம், தனக்கு விருப்பமான நபர்களுக்கு பிரதீப் அவர்கள் ஒரு இடையூறாக இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணம், இதெல்லாத்தையும் விட அவருடைய ஈகோ, நான் தான் அப்படின்ற ஒரு ஈகோ, இது எல்லாமே சேர்ந்து பிரதீப் அப்படின்ற ஒரு இளைஞருடைய வாழ்க்கையை அழிக்கிற விதமா எந்த ஒரு பெரிய மனுஷனும் பண்ண தயங்குகின்ற ஒரு கேவலமான செயலை 65 கேமரா பல கோடி மக்கள் பார்க்குற ஒரு ஷோல துணிஞ்சு பண்ணாரு. அது மட்டும் இல்லாம தான் பண்ணது சரி அப்படின்னு நியமிக்கிற விதமா ஒரு போலி நாடகம் அடுத்த வீக். சரிங்களா? அப்படி எல்லாம் பண்ணி வெளியில உமனுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு அனுப்பின ஒரு நபரை வெளியில இருக்க கோடி பேர் கொண்டாடுறாங்க. இப்படி தீர்ப்பு வழங்கின கமல்ஹாசனை கழுவி ஊத்துறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் உண்மைக்கு இருக்கின்ற பவர். இப்படி இருக்க பிரதீப் அண்ணா அவர்கள் கோவாக்கு போயிருந்தாங்க. அங்க அவருக்கு கிடைச்ச மரியாதைகள் ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம். பல செலிபிரிட்டிகளே அவரை தேடி போய் சென்று அவர் கூட செல்ஃபி எடுத்து போட்டோ போட்டாங்க. நம்ம வருண் அவர்கள், அக்ஷரா அவர்கள், ஜாசிகா ஆனந்த் அவர்கள். ஸோ இப்படி நிறைய சம்பவங்களை நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ ரீசெண்டா பிரதீப் அண்ணா அவர்கள் ஒரு பாடசாலை காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட் அப்போ இருந்தாங்க. போலீஸ் அதிகாரிகள், அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் அப்படின்னு அவரை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று அந்த மேடைக்கு அழைத்து சென்றார்கள். அந்த வீடியோக்களும் சோசியல் மீடியால இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்குள்ள இன்னும் பல காலேஜஸுக்கு அண்ட் பல இடங்களுக்கு பிரதீப் அண்ணா அவர்களை சீஃப் கெஸ்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி அழைப்பிதழ்கள் போயிருப்பதாகவும் பிரதீப் அண்ணா அவர்களோட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு கொண்டு இருப்பதாகவும் தகவல். சிறப்பு. மனமுள்ள மனிதன் வீழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. சரிங்களா? இதுதான் உண்மையோட பவர் மக்களே, வேற மாதிரி. ஸோ அடுத்த அப்டேட் விசித்ரா அவர்கள். ஸோ குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும் அப்படின்னுவாங்க. தினேஷ், விஷ்ணு, அப்புறம் மணி அவங்களுடைய இன்டர்வியூக்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவங்க விசித்ரா அவர்களை பற்றி சொல்லுவாங்க. ஒரு சீசன் 4 அவ்வளவு எபிசோடுமே ரிவ்யூ பண்ணி போட்டு லேடி பாஸ் அப்படின்ற இதுல மக்கள் கொண்டாடின ஆரிய கெட்டவர் அப்படின்னு சொன்னதே இவங்க தான் அந்த சீசன். சரிங்களா? ஸோ அப்படி அதே நேரத்தில் அவங்களுடைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல அந்த அன்புன்றது போய் அர்ச்சனா மேம் அவர்கள் அங்க சீசன் 4 அர்ச்சனா மேம் அவர்கள் இருப்பாங்க. அவங்களோட அன்பு போய் இந்த பிக் பாஸ்ல தாய் பாசம் எல்லாம் இல்லை, அப்புறம் ஆரி என்றவர் நடிக்கிறாரு அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அந்த 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 ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா மண்டை வெடிக்கும். ஸோ ஏதோ பிக் பாஸை கரைச்சி குடிச்ச மாதிரியே சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த பிக் பாஸ் சீசன் 7ல பிக் பாஸ்னா என்னன்னே தெரியாது, அடுத்தது என்ன நடக்கும், இந்த கட்டமைப்பு எனக்கு தெரியாது, அப்புறம் நான் ஒரு தாய் பாசம் அப்படின்னு எவ்வளவு தூரம் ஒரு கேவலமா ஒரு பொய்யா நடிச்சாங்க அப்படி என்பதை நம்ம பிக் பாஸ்லயே நமக்கு தெரியும். பட் ஆஃப்டர் பிக் பாஸ் அவங்க கூட இருந்த நபர்கள் சொல்லக்குள்ள நம்ம சில கிளிப்ஸை கனெக்ட் பண்ணி பார்க்கக்குள்ள இவங்க தன்னை எவ்வளவு தூரம் அந்த பச்சோந்தி இருக்குல்ல அதை விட அதிகமா மாத்துறாங்க, சில சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படி என்பது வெளிச்சம் போட்டு காமிக்கப்படுது மக்களுக்கு. சரிங்களா? ஸோ பிரதீப் அண்ணாவுக்கு இப்போ நான் சொல்றேன், இவங்களுக்கு பிரதீப் அண்ணாவை பிடிக்காது. சரிங்களா? 34 நாள் வரைக்கும் மாயா, பூர்ணிமா, நிக்ஷன் எப்படி பிரதீப் அண்ணாவை வருத்தார்களோ அப்படி வருத்து கொண்டு இருந்தவங்க தான் இவங்க. ஆனா அந்த 35வது நாள் இவங்க டக்குன்னு சுதாரிக்கிறாங்க. ஸோ பிரதீப் வெளியில போறாரு, அப்ப அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டுன்னு அவருடைய ரசிகர்களோட இது சப்போர்ட் எனக்கு வரும் அப்படின்னு போட்டு பிரதீப் அண்ணா பக்கம் இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமல்ஹாசன் இவங்களை வச்சு செய்வாங்க. அதே நேரத்தில் கமல்ஹாசன் மாயாக்கு சேவை செய்வார். அப்போ இவங்க பிளான் போடுறாங்க. ஸோ பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணா நம்ம இங்க இருக்க இல்லாது, ஸோ கமல்ஹாசனுக்கு மாயாக்கு நம்ம சொம்பு வைக்கணும்னா வீட்டுக்குள்ளேயும் இருக்கலாம், வெளியில போனதுக்கு அப்புறம் சினிமா வாய்ப்பும் கிடைக்கும் போட்டு அடுத்த ஸ்டெப், அடுத்த முகமுடியை போடுறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே விஷ்ணு அண்ட் மணி, தினேஷ் அவங்களுடைய ரீசன்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கிளியரா புரியும் எவ்வளவு தூரம் இவங்க நடிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு. அது எல்லாத்தையும் விட இவங்களுடைய சோசியல் மீடியால இவங்களுடைய பேச்சஸ்லையும் சரி, இவங்களை சில பேர் ரசிப்பாங்க அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆர்மி இந்த ஆர்மி அப்படின்னு இவங்களே தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சரியா? இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் விசித்ரா அவர்களுடைய சோசியல் மீடியா, அப்புறம் அவங்களுடைய ஃபேன்ஸ் ஆர்மிகள் இருக்குமில்ல, அதுகள் இன்க்ளூட் எல்லாமே கமெண்ட் நம்ம பண்ண முடியாது, குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான்.
அதாவது விசித்ரா ஆர்மி, விசித்ரா மம்மி அப்படியான அவங்கள சப்போர்ட் பண்றவர்கள் மட்டும்தான் கமெண்ட் பண்ற மாதிரி அதை டேக் பண்ணி பட்டிருக்கும். இப்ப காமனா இருக்கிற மக்கள் வந்து போனா கமெண்ட் லிமிடெட், கமெண்ட் லைன் ஆஃப் அப்படின்னு வரும். ஸோ அப்போ குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்க வேண்டுவாங்கல்ல. ஸோ மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது, அதே நேரத்தில் பித்தலாட்டமாக ஒன்று பண்ணணும்ன்றதுக்காக கேவலமாக பண்ணி கொண்டிருக்காங்க. எதுக்குடா இந்த பொழப்பு அப்படின்னு தான் தோணுது. சரிங்களா? ஸோ whatever, பொய்யா இருந்தவர்களோட முகமூடிகள் பிக் பாஸ் சீசன் 7 கிழிக்கப்பட்டு அவர்கள் என்ன பண்ணார்களோ அதற்கான கல்வி ஊத்தும் வேலைகள் மக்கள் கொடுத்து கொண்டிருக்காங்க. ஓட விட்டு என்ன சொல்லுங்க, தெரிக்க விட்டு கொண்டிருக்காங்க மக்கள். சரிங்களா? இதுதான் பொய்யா இருந்தா மக்கள் எப்படி பதிலடி கொடுப்பார்கள் என்பதற்கும், பிரதீப் அர்ச்சனா போன்ற நபர்கள் உண்மையா இருந்ததற்கு மக்கள் எப்படி தூக்கி வச்சு கொண்டாடுகிறார்கள் என்பதற்கும் இந்த பிக் பாஸ் சீசன் 7 சிறந்த உதாரணம். சரிங்களா? ஸோ ஓகே மக்கள், இந்த வீடியோவில் நான் பேச வந்த 3 விடயங்களை பேசியிருக்கேன். நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.